உடல் பருமன். இந்த உடல் பருமனை எப்படி ஈஸியா நம்ம வந்து சரி செய்யலாம்? இந்த ப்ராப்ளம் நெறைய மாறா உடல் பருமன் அதிகமாக என்னென்ன காரணங்கள் இருக்கு? மேல அதிகமா உடல் பருமன் இருந்ததுன்னா, அத நம்ம குறைப்பதற்கான வழிமுறைகள் ரொம்ப இந்த நடந்துட்டு இருக்கு. 120 கிலோ, 140 கிலோ வரைக்கும். 29 வயது தான் இருக்கும். வெயிட் வந்து 140 கிலோ வரைக்கும் இருக்கிறது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் பருமன். இந்த உடல் பருமனை எப்படி ஈஸியாக நம்ம வந்து சரி செய்யலாம்? இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. 18 வயது, 20, 25 வயது. இந்த வயதில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தோம்னா 100 கிலோவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு இது நடந்துட்டுருக்கு. 120 கிலோ, 140 கிலோ வரைக்கும். 29 வயது தான் இருக்கும். வெயிட் வந்து 140 கிலோ வரைக்கும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வழக்கத்துக்கு மாறா உடல் பருமன் அதிகமாக என்னென்ன காரணங்கள் இருக்குது? ஸோ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், இந்த சர்ஜரி நடந்தது. ஸோ அப்போது நான் எடுத்த ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸா இல்லை ஸ்டீராய்ட்ஸ், பெயின் கில்லர், இந்த மாதிரி ஒரு 6 மாதங்கள் நான் வந்து அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை அதிகரிக்க ஆரம்பித்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 100 கிலோவுக்கு மேலே அதிகமாக உடல் பருமன் இருந்ததுன்னா அதை நம்ம குறைப்பதற்கான வழிமுறைகள் ரொம்ப ஈஸி. இதுலேயுமே ஒரு சிலருக்கு உடலில் ஒவ்வொரு இடங்களில் மட்டும் பார்த்தோம்னா நல்லாவே வந்து உடல் பருமன் இருக்கிறத பார்க்கலாம். சிலருக்கு இடுப்பு பகுதியில், ஸோ இடுப்போட 2 பகுதியிலையும் வந்து பார்த்தோம்னா கொழுப்புகள் வந்து சேர்ந்து பருத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடிவயிற்று பகுதியில் வந்து நிறைய சதைகள் வந்து சேர்ந்துருக்கும். வேஸ்ட்டில் வந்து சேர்ந்தோ, லோயர் அப்டமன் அடிவயிற்று பகுதியில் இந்த மாதிரி கொழுப்புகள் சேர்ந்து கொஞ்சம் சதைகள் வந்து அதிகமாக தொங்குற மாதிரியே இருக்கும். இது பெண்களுக்கு பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சர்ஜரி முடிஞ்சு பார்த்தோம்னா அடிவயிற்று பகுதியில் அதிகமான அந்த தொப்பை சேர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தொப்பை இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன சிகிச்சைகள், பேசிக்காக உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக சிறந்த, ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்லும்போது நிறைய பேர், ஐயோ இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதா, எப்படி நம்ம வெயிட் லாஸ் ஆகிறது? முதல்ல என்னென்னா அந்த ஃபுட் கிரேவிங், அது உணவு வந்து நம்ம நிறைய சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது சாப்பிடலாம். பட் நம்ம சாப்பிட்ற உணவு எல்லா கேலரிஸும் நம்ம உடல் வந்து எரிக்குதா, உடலுக்கு தேவையான கேலரிஸ் எல்லாமே இதில் கிடைக்குதா அப்படின்றத நம்ம கவனமாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறோம், என்னென்ன ஒர்க் வீட்டில் பண்ணுறோம், உடல் எடை அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இல்லை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமா, யோகா பண்ணுறோமா, கேலரிஸை எப்படி பர்ன் பண்ணுறோம் அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு எடுக்கணும். திரும்ப திரும்ப நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடலில் அதிகமான கொழுப்புகள் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ வயிறும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு நம்ம உடலே, வயிறே வந்து பார்த்தோம்னா உணவுகள் வந்து தேக்கி வைக்கிற ஒரு பேக் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்கிறதுனால அஜீரணம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஐயோ அஜீரணம் ஆகிடுச்சு, நம்ம அடுத்தது வேறு ஃபுட்டு சாப்பிடணுமேன்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா இதுக்கான சில கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரியோ இல்லை நமக்கு சோடா பேஸ்டு ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி குடிக்கும்பொழுது அது இன்னுமே நம்மளுடைய கல்லீரல் மற்றும் மண்ணீரலை, ஸ்ப்ளீனை வந்து அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக்கும். நாளடைவில் என்ன ஆகுனா சுகர் பிரச்சனையும் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ரொம்ப இளம் வயதிலேயே உடல் பருமன் இருந்ததுன்னா சர்க்கரை நோய் வருவதற்கும், ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, அதாவது நம்ம உடலில் அதிகமான கொலஸ்ட்ரால் சேரதுக்கும், இதில் வந்து கெட்ட கொழுப்பு வந்து உடலில் நிறையவே சேர ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சேர்ந்து தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம உடலில் கொழுப்புகள் சேர்ந்து முக்கியமாக இடுப்பை சுற்றி ஒரு டயர் மாதிரி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல. ஸோ இதனாலேயுமே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது. நாளடைவில் மூட்டுக்களில் அதிகமான வலி, குதிகால் வலியும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதுவே பெண்களாக இருந்தாங்கன்னா அதிகமான அசௌகரியங்கள் வர ஆரம்பிக்கும். நடக்கும்போது பிரச்சனை, மூச்சு வாங்குறது. ஸோ தொடை பகுதியில்
நிறைய சதைகள் சேர்ந்து இருக்கும்போது நடக்கும்போது தொடைகளில் உராய்வு ஏற்பட்டு அதுவே ஒரு வந்து பேர்னிங் சென்சேஷன், ஸ்கின் வந்து ரொம்ப பேர்னிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பேண்டிஸ் போடக்கூடிய இடங்கள்லையும் அதிகமான வியர்வை வருதுன்னா அந்த இடத்துல அரிப்பு, ரெட்னஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். ஸோ இளம் வயதிலேயே உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இடுப்பை சுற்றி நமக்கு வந்து சதைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து எப்படி குறைக்கணும்? முதல்ல நம்ம செய்யக்கூடியது எக்ஸசைஸ் தான், உடற்பயிற்சினே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம கலோரிஸை பர்ன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். பசி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து உணவு எடுக்கிற மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவாக கேலரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிடும்பொழுதும் அதற்கான தேவையில்லாமல் உள்ள சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு, முக்கியமாக ப்ரோட்டீன் டயட், அது அனிமல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதிகமான அசைவ உணவுகள், அந்த அசைவ உணவுகள் வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்த மாதிரியான உணவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்த உணவை நம்ம சாப்பிட்றோம், இரவு நேரத்தில் நேரம் கடந்து நம்ம சாப்பிட்றோன்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா எது சாப்பிட்டா நமக்கு ஈஸியாக உடல் எடை குறையும்? ஸோ காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய டீ, இதில் நம்ம கிளினிக்கில் ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டீயை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு தீர்வு இருக்குன்னா அது வந்து இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீயை சொல்லலாம். இது ஒரு நாளைக்கு காலை மாலை 2 வேளையும் நம்ம குடிக்கணும். அப்படி இல்லை வீட்டில் நீங்கள் ஏதாவது பயன்படுத்தணும், இல்லை ஜூஸ் மாதிரி குடித்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா கற்றாழையை பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றாழையை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் ஓவராக பண்ணிகிட்டே இருக்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்குறோன்னா அந்த டைமில் பாடியில் எக்ஸஸாக ஹீட் வந்து அதிகமான உஷ்ணம் வரும். இதை தணிப்பதற்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து கற்றாழை பயன்படுது. இந்த கற்றாழையை எடுத்து வச்சிடணும். இந்த கற்றாழையோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரத்தை பொடி. இந்த சிற்றரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப காரமான மூலிகை, கபம் சார்ந்த பிரச்சனை, கபத்தை விரட்டுவதற்கு ரொம்ப முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரத்தை. இந்த சிற்றரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சிற்றரத்தை ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 200 ml கற்றாழையை நல்லா சாறு எடுத்துகிட்டு சிற்றரத்தை பொடி 1/4 டீஸ்பூன் அளவு அதில் சேர்த்துடணும். இதில் வந்து எலுமிச்சை சாறு கொஞ்சமாக விடணும், ஒரு 10லேருந்து 15 துளிகள் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம குடிக்கணும். காலையில் இதை குடிக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் பசி எடுக்க ஆரம்பிக்கும். இல்லைங்க காலையில் இதை குடிச்சிட்டு எனக்கு பசி எடுக்கல அப்படின்னு சொன்னால் எப்போ திரும்ப பசி எடுக்குதோ, ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ எடுக்குதுன்னா அப்போ நம்ம உணவு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய சதைகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி நம்மளோட கிளினிக்கில் அந்த ஒபிசிட்டி, உடல் பருமனை குறைப்பதற்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி மருந்து முறைகள், டயட் ஹேபிட்ஸ், இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை டீப்பாக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் இருக்கா, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒவ்வொரு மாதமே பார்த்தோம்னா நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரியும். 3லிருந்து ஒரு 4 கிலோ வரைக்குமே ஒவ்வொருத்தருமே வந்து குறைப்பாங்க. ஸோ நம்ம உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இல்லை வயிற்றுப்பகுதியில் அதிகமான சதைகள் போட்டிருக்கு அப்படின்னா அதை குறைப்பதற்கான எளிய மருந்து முறைகள் என்ன, நம்ம லைஃப் ஸ்டைலில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு உடல் பருமன் தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.